சன், இறைமகன் அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ ரெண்டுலேயும் நீங்கள் பொருத்தமாக இருக்கீங்க மிஸ்டர் ராமநாதன். சன் SUN became the son in the New Testament. Therefore we are happy about you. அங்கே ஃபாதர் பிரபாகர் இருக்கிறாரு, மதுரையிலேருந்து வந்திருக்காரு. ஆயர் சொன்ன உடனே பிரபாகர் சாமி நமக்கு ஏற்கனவே இங்கே செக்ரட்டரியாக இருந்திருக்கிறாரு. அவர் இருந்தப்போ செக்ரட்டரியில் அது டைரக்டர்னு இருந்தாங்க. அவர் இருக்கிறப்ப இதெல்லாம் ரொம்ப கண்காணிச்சிட்டு வந்திருக்காங்க, உங்களுக்கு நிறைய செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அவரையும் நான் மகிழ்வோடு இங்கே வரவேற்கின்றேன். இந்த மாலை நம்முடைய பாசத்திற்குரிய தந்தை ஜெரால்டு விஜி விகே ஜெனரல் பிஷப்புக்கு அடுத்தாப்பில் இருக்கிறவங்க, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சவிக்கமே அப்படின்னு இருக்க மாட்டார். அவருக்கு மனசில் என்ன படுதோ அதை கரெக்டாக சொல்லுவார். கருடன் சொன்னதுன்னு பாட்டு இருக்குல்ல, அவர் எந்த இடத்துல இருந்தாலும் மனசில் என்ன படுதோ அதை தெளிவாக சொல்லுவார். ரொம்ப எளிமையான ஒரு மனிதர். அவர்களையும் வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். பங்குத்தந்தை, நம்ம பங்குத்தந்தை நிறைய கோயில்களில் நீங்கள் தானே சுத வேலையெல்லாம் செய்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நம்ம ஆளுங்க அவங்களுக்கெல்லாம் ஐடியா கொடுப்பார் அவர். இந்த மறை மாவட்டத்தில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலே பல இடங்களில் கோயில்கள்லாம் போய் சுத வேலைக்கு ஐடியா கொடுத்து இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு அழகுபடுத்துவார். ரோமை நகரம் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு உள்ள ஆற்றல் கொண்ட நமது பங்குத்தந்தை அவர்கள் வந்திருக்கிறார். அவர்களும் ஜோதி நல்லப்பன் இருக்கிறார், ஆயருடைய செயலக செயலர், தலைமைச் செயலாளர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த மாதிரி ரேங்க் அது. அவர்களையும் வருகை வருகை நம்ம சவரியார் தந்தை அவர்கள் வந்திருக்கிறாரு. உங்கள் பக்கத்து பங்குசாமியார் மாதிரி நம்மளுக்கு அடைக்கலம் கொடுத்தாரு ஒரு வாரம் இல்லையா. அதனால் அவரிடம் நான் பல ஆண்டுகள் 3-4 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இடத்தை என்ன செய்யலாம் என்று நான் டிஎம்எஸ்க்கு வருவேன்னு நினச்சி கூட பார்க்கல. அப்போவே அவரிடம் சொன்னேன், அது அவருக்கு ஞாபகம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதை எப்படியெல்லாம் செய்யலாம், வெறும் கோவில்களெல்லாம் கட்டிக்கிட்டே போய்கிட்ட இருக்கக்கூடாது. அண்ணா சொன்னார், ஸ்துதி ஸ்தோஸ்திரங்களை சொல்லி தமிழகத்தை மீண்டும் மீண்டும் இருட்டடிப்பு செய்து விடாதீர்கள் அப்படின்ட்டு. இந்த இடத்துல எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு 3 வருடங்களுக்கு முன்னால் என்று நான் நினைக்கிறேன் அவரிடம் நான் பேசியிருக்கிறேன். இப்போ முதல்ல மாலையை போட்டுருவோம். மாலையை பங்குத்தந்தை அவர்கள் அந்த பெண்ணி அதை துண்டு அந்த உள்ள ஜெயராஜ் அவர்களை ஆயர் அவர்களுக்கு மாலை அணிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். துண்டு கொடுத்து அந்த துண்டு எடுத்தா அந்த துண்டு எருமியாஸ் நமது மதிப்பிற்கும் மாண்புக்கும் உரிய MP அவர்களுக்கு நமது விகே ஜெனரல் சுவாமி அவர்கள் இந்த பொன்னாடை அந்த பொன்னாடை ஒன்று போட்டி அதற்கு மேல் இந்த மாலையும் அணிவிப்பார்கள். ஆக்சுவலாக 3 இருக்குது, எனக்கு பேசவும் முடியலை, அதை எடுத்து கொடுக்கவும் முடியலை. அது போட்டு இதை போடுங்க ஃபோட்டோ. ஃபாதர் பிரபாகர் அவர்கள் நமது மேயர் அவர்களுக்கு அந்த துண்டு இந்த பொன்னாடையை போர்த்தி இந்த மாலையை அணிவிப்பார்கள். Father Jayaraj, please come and honor the Vicar General. Yes.